வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ 2 days முன்னாடியே ஆப்பிள் ஐஃபோனுக்கு ஈக்குவலாக ஒரு தரமான அப்டேட்டோட இன்ஃபினிக்ஸ் அப்கமிங் மொபைல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் எத்தனை மாடல் வரப்போகுது, நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதோட ரேட்டை பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படிங்கிற மாடல் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகுது. இந்த மாடலில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டு, லான்ச் ஆக போகிற டேட் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலு ஜென்ரலாக இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் V14 யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.09 mm. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 196 கிலோகிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஃபிங்கரே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.78. அதில் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய பிக்சல் பார்த்தீங்கன்னா 1080 × 240/36 அதில் தான் பிக்சல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷிங் ரேட் 1020 கொடுத்துருக்காங்க, 120 கொடுத்துருக்காங்க. ரேட் டச் ரேட் பார்த்தீங்கன்னா 360 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 கேமரா, ஒன்று பார்த்தீங்கன்னா 108, 2 கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7020 யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய 12GB ரேமு ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இது பத்தலைனா 12GB ரேம் எக்ஸ்ட்ராவாக விர்ச்சுவல் ரேமு கொடுத்துருக்காங்க. இதில் லிமிட் பார்த்தீங்கன்னா 256 ஸ்டோரேஜ் இதில் லிமிட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 5G, ப்ளூடூத்து, ஒய்ஃபை எல்லாமே நார்மலாக கொடுத்துட்டாங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஆல்ரவுண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் ஒயர்லெஸ் மெக்சேஃப் சார்ஜ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இந்த அப்டேட் தான் சொல்லியிருந்தேன். இந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெக்சேஃப் சார்ஜிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஃபினிக்ஸ் இந்த மாடல் கொண்டு வர போகிறாங்க. இன்னும் 3 மாடல் பேக்கில் வரும். ஸோ அந்த வரப்போகிற மாடலுக்கான ஸ்பெசிஃபிகேஷனுக்கான வீடியோவும் இதே மாதிரி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதில் இருக்கிறதுலே எனக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த வாட்டர் ப்ரூஃப்ங்கிற ஒரு இதை கொடுக்கவே இல்லை. அதாவது நோ வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுன்னா நீங்கள் தண்ணியில் போட்டால் ஃபோன் போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபா. ₹1 கம்மியாக இருக்குது, நான் சேர்த்து சொல்கிறேன். 25,500 கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் வரல. ஸோ ஃப்யூச்சரில் எப்போ அப்கமிங்கில் வருதுன்றது டேட் வந்தோடனே கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.